உறவுகளுக்கு வணக்கம். நான் பாலச்சந்திரன். இது மக்களின் குரல். இன்றைய அரசியல் நிலவரம் பற்றி நாம் விரிவாக பேசலாம். முதலில் ஜனவரி 26 அன்று அடையார் இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் நடந்த கௌரவ்குமார் படுகொலை மற்றும் அவரது மனைவியின் சடலம் மற்றும் அவரது 2 வயது குழந்தையின் சடலம் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளது. அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கொள்கிறோம். அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். ஒரு மாநிலத்திற்கு காவல்துறை எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே அந்த காவல்துறையின் தலைமை அதிகாரி மிகவும் முக்கியம். தமிழக காவல்துறைக்கு நிரந்தர டிஜிபி இல்லாதது தற்போது தமிழகம் மற்றும் காவல்துறையில் நடந்து வரும் பல்வேறு குளறுபடிகளுக்கு காரணமாக அமைகிறது. இது குறித்து இன்று நாம் விரிவாக காண்போம். இந்த வாரம் மட்டுமே 3 துயர சம்பவங்கள் பொதுமக்களுக்கும் மற்றும் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இந்திய அரசியலமைப்பின் 4வது தூணாக கருதப்படும் ஊடகப் பிரிவில் பணிபுரியும் நபருக்கும் நடந்துள்ளது. அடையார் சம்பவம் குறித்து இதற்கு முன்பும் நாம் பலமுறை பேசியிருந்தோம். அதற்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இனி இது போன்ற ஒரு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாம் மனதார நம்புகிறோம். அந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்த உடனே இன்னொரு பாலியல் குற்ற சம்பவம், அதுவும் அதே சென்னையின் தலைநகரமாக விளங்கும் சைதாப்பேட்டை மற்றும் தேனாம்பேட்டைக்கும் நடுவில் நந்தனம் கலைக்கல்லூரியில் நடந்தது. ஒவ்வொரு தனி மனிதனும் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே சுய ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இது போன்ற குற்ற சம்பவங்கள் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறது. நந்தனம் கலைக்கல்லூரியில் பணிபுரிந்து வரும் ஒரு பெண்ணிற்கு அதே கல்லூரியில் கேண்டீன் நடத்தி வரும் அதன் உரிமையாளர் மற்றும் அதில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் தொடர்ந்து பாலியல் வன்முறையில் அந்த இளம்பெண்ணிடம் நடந்துள்ளனர். பாவங்க, அந்த பொண்ணு ஏழை, அவங்க அம்மாவும் ஏழை. அரியலூர்ல இருந்து பிழைக்க வந்த ஒரு பொண்ணை இப்படி நாசம் பண்ணியிருக்கானுங்க. இதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் பெரிய அளவில் எந்த ஒரு செய்தியும் வெளியிடாமல் ஏதோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அந்த நந்தனம் கலைக்கல்லூரியில் கேண்டீனை நடத்தி வரும் அதன் உரிமையாளர் முத்துச்செல்வம் மற்றும் அதில் பணிபுரிந்து வரும் குணசேகரன், கார்த்திகேயன் அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமைகள் சட்டம் பாய்ந்துள்ளது. நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் 11ஆம் தேதி வரை, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் எப்படி இது போன்ற தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது? கடந்த வருடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்ற சம்பவம், அதே கடந்த வருடம் கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் குற்ற சம்பவம், இன்று தலைநகராம் சென்னையில் நந்தனம் கலைக்கல்லூரியில் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம். அங்கு படித்து வரும் மாணவர் மாணவிகளுக்கு இது போன்ற செயல்கள் எத்தகைய ஒரு மன அழுத்தத்தையோ அல்லது மன பாதிப்பையோ வழங்கும் என்பதை அரசுதான் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு அரசின் கடமை என்பது குற்றங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டுமே தவிர்த்து குற்றம் நடந்த பிறகு
அதனை மூடிமறைப்பது அல்ல. இதற்காக ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் பின்னாடியும் ஒரு காவல்துறையை அரசால் நியமிக்க முடியாது. ஆனால் பொறுப்பான காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களின் பொறுப்பான பதவியில் இருந்தால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுக்க முடியும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இன்று வரை தமிழக காவல்துறைக்கு தலைமை காவல் உயர் அதிகாரி நியமிக்கப்படாமல் இருப்பது, டிஜிபி நியமிக்கப்படாமல் இருப்பது இன்று நடந்து வரும் அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் உதாரணமாக அமையும். ஏன் காவல்துறை அதிகாரி நியமிக்காமல் இந்த அரசு மெத்தன போக்கை காட்டி வருகிறது? பல நல்ல உதாரணங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு மற்ற மாநிலங்களை பின்பற்ற வேண்டுமே தவிர்த்து இது போன்ற சம்பவங்களுக்கு மற்ற மாநிலங்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்து செயல்படக்கூடாது என்பது தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மாலிக்காப்பட்டு கிராமத்தில் ராஜேந்திரன் 70 வயதுடைய முதியவரை அவர் பயணித்த வாகனத்தில் இருந்த பெட்ரோலை ஊற்றி எரித்துள்ளனர் குற்றவாளிகள். ஏன் இப்படி இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது? குற்றவாளிகளுக்கும் குற்றம் செய்பவர்களுக்கும் ஏன் காவல்துறை மீது ஒரு பயம் இல்லாமல் ஒரு மெத்தன போக்கு நிலவுகிறது? காவல்துறையின் ஏன் இவ்வாறு அலட்சியமாக நடந்து கொள்கிறது என்பதும் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. ஒவ்வொரு பொதுமக்களையும் காக்க வேண்டியது தமிழக காவல்துறையின் கடமையாகும். ஒவ்வொரு பொதுமக்களின் வேண்டுகோளாக மட்டுமே இது இருக்கும். காவல்துறையும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் எக்காரணம் கொண்டும் அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ காவல்துறை அடிபணியவே கூடாது. அவர்களின் ஏவல் ஆட்களாக செயல்படக்கூடாது என்பது ஒவ்வொரு பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கும். அடுத்த குற்ற சம்பவம், இது இந்திய அரசியலமைப்போட 4வது தூணாக கருதப்படுற ஊடகத்துறையில் பணிபுரிகின்ற ஒரு நிருபருக்கு நடந்துள்ளது. இது எவ்வளவுக்குரிய வேதனைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது தெரியல எப்படி சொல்றதுன்னு. ஒவ்வொரு செய்தியாளரோட கடமை என்னன்னா, எங்க குற்றங்கள் நடந்தாலும் அதை பொதுமக்களுக்கு பிரிண்ட் மீடியாவாகவோ அல்லது செய்தி ஒளிபரப்பு மூலமாகவோ அல்லது தற்போது உள்ள சமூக ஊடகங்களின் மூலமாகவோ பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய காரியம். கடந்த காலங்களில் தற்போதும் தமிழகத்தில் இயற்கை வளங்கள் மிக 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 கொடுமையாக சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். அவ்வாறு திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு இயற்கை கொள்ளை சம்பவத்தை படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் மற்றும் நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவன் அவர்களுக்கும் நடந்துள்ளது. அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் கோவாரியை நடத்தி வந்தது ஆளும் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். இப்படி இது போன்ற தொடர் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாலும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாலும் தமிழக அரசுக்கும் மற்றும் முதல்வருக்கும் எவ்வளவு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரும் என்பதை அறியாத சிறு பிள்ளைகளா இவர்கள் என்பதும் தெரியல. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நமது முதல்வர் மட்டுமே. முதல்வர்
உடனடியாக தமிழக காவல்துறைக்கு நிரந்தரமாக தலைமை அதிகாரியை நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நம்மால் காக்க முடியும். தொடர்ந்து இந்த வாரம் மட்டுமே 4 குற்ற சம்பவங்கள் அடையாறில் இங்கே பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தையே கொன்று குவிச்சிருக்கானுங்க. எந்த ஒரு அச்சமும் இன்றி அந்த பிணங்களை ஒவ்வொரு பகுதியில் எடுத்து போய் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் நந்தனம் கலைக்கல்லூரியில் பாலியல் குற்ற சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 29ஆம் தேதி கடலூரில் ஒரு விவசாயியை எரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு பத்திரிகை நிருபரை, ஒரு செய்தியாளரை, அதன் ஒளிப்பதிவாளரை தாக்கி கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அவர்கிட்ட இருந்த உடைமைகளை திருடி இருக்காங்க. இது போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை ரொம்பவும் விழிப்புணர்வோடவும் மற்றும் பொதுமக்களின் காவலனாக மட்டுமே விளங்க வேண்டும் என்பது நமது கோரிக்கையாகும். ஐயா தமிழக முதல்வர் அவர்களுக்கு கனிவான வேண்டுகோள், தயவு செய்து தமிழக முதல்வருக்கு தாழ்மையான வேண்டுகோள், யூபிஎஸ்சி தமிழக காவல்துறைக்கு தேர்வாகி அனுப்பியுள்ள 3 பேர்களில் சீமா அகர்வால் மற்றும் ராஜீவ் குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர், இவர் 3 பேரில் யாரோ ஒருவரை தமிழக காவல்துறையின் உயர் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் வேண்டுகோளாக இருக்கும். அடுத்து தமிழக அரசியல் களத்தை பார்ப்போம். கொரோனாவுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு தனி மனுஷனும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்ன்றது நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரை போல ஒர்க் ஃப்ரம் அரசியலை யாராலையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெருசாக அவரை பற்றி நம்ம பேச வேணாம். வருங்காலங்களில் இன்னும் தமிழக அரசியலை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம், குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்தால். உறவுகளுக்கு வணக்கம், நான் பாலச்சந்திரன். இது மக்களின் குரல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.